ஆகுபெயர் என்பது தமிழ் இலக்கணத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகும். இது ஒரு சொல்லின் இயல்பான பொருளைக் குறிக்காமல் அதனுடன் தொடர்புடைய வேறு ஒரு பொருளைக் குறிப்பதாகும். அதாவது, ஒரு பெயர்ச்சொல் தனக்குரிய பொருளுக்குப் பதிலாக அதனுடன் நெருங்கிய தொடர்புடைய மற்றொரு பொருளுக்குப் பெயராகி வருவதையே ஆகுபெயர் என்கிறோம். ஆகுபெயர் வகைகள். ஆகுபெயர் பொதுவாக 16 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அவற்றில் முக்கியமான சில வகைகள் மற்றும் அவற்றின் எடுத்துக்காட்டுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பொருளாகுபெயர். முதலாகுபெயர் சோகஸ்மைலி ஒரு முழுப் பொருளின் பெயர், அதன் ஒரு பாகத்தைக் குறிப்பது பொருளாகுபெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: மல்லிகை சூடினாள். இங்கு மல்லிகை என்பது மல்லிகைக் கொடியைக் குறிக்காமல் அக்கொடியில் பூக்கும் மல்லிகைப் பூவைக் குறிக்கிறது. இடவாகுபெயர். ஓர் இடத்தின் பெயர் அந்த இடத்தில் உள்ள ஒரு பொருளைக் குறிப்பது இடவாகுபெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: ஊர் சிரித்தது. இங்கு ஊர் என்பது இடத்தைக் குறிக்காமல் அந்த ஊரில் உள்ள மக்களைக் குறிக்கிறது. காலவாகுபெயர். ஒரு காலத்தின் பெயர் அக்காலத்துடன் தொடர்புடைய ஒரு பொருளைக் குறிப்பது காலவாகுபெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: கார்காலம் அறுவடை ஆயிற்று. இங்கு கார்காலம் என்பது காலத்தைக் குறிக்காமல் அக்காலத்தில் விளையும் பயிரைக் குறிக்கிறது. சினையாகுபெயர். ஒரு பொருளின் உறுப்பைக் குறிக்கும் பெயர் அந்த முழுப் பொருளையே குறிப்பது சினையாகுபெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: தலைக்கு ஒரு பழம் கொடு. இங்கு தலை என்பது தலையை மட்டும் குறிக்காமல் ஒரு மனிதனைக் குறிக்கிறது. பண்பாகுபெயர். குணவாகுபெயர் சோகஸ்மைலி ஒரு பொருளின் பண்பைக் குறிக்கும் பெயர் அப்பண்பை உடைய பொருளைக் குறிப்பது பண்பாகுபெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: இனிப்பு தின்றான். இங்கு இனிப்பு என்பது சுவைப்பண்பைக் குறிக்காமல் இனிப்பு தின்பண்டத்தைக் குறிக்கிறது. தொழிலாகுபெயர். ஒரு தொழிலைக் குறிக்கும் பெயர் அத்தொழிலால் உண்டாகும் பொருளைக் குறிப்பது தொழிலாகுபெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: பொங்கல் உண்டான். இங்கு பொங்கல் என்பது பொங்குதல் என்ற தொழிலைக் குறிக்காமல் அத்தொழிலால் சமைக்கப்பட்ட உணவைக் குறிக்கிறது. இவை தவிர அளவையாகுபெயர்கள் எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல், சொல்லாகுபெயர், தானியாகுபெயர், கருவியாகுபெயர், காரியவாகுபெயர், கர்த்தாவாகுபெயர், உவமையாகுபெயர் போன்ற பல வகைகளும் ஆகுபெயரில் உள்ளன. ஆகுபெயர்கள் மொழியின் அழகையும் சுருக்கத்தையும் அதிகரிக்கப் பயன்படுகின்றன.